ஓகே, எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ரௌசிங் அதுக்கப்புறம் மல்டிமீடியா யூசேஜுக்கு வந்து பார்த்தா லேப்டாப் வந்து தேவைப்பட்டுச்சு. தென் அமேசான் ஃபிளிப்கார்ட்ல வந்து பெஸ்டான லேப்டாப் பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு இந்த சாம்சங் கேலக்ஸி புக் 4 வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பிரைஸ்க்கு வந்து கிடைச்சு நான் வந்து வாங்கிட்டேன். ஸோ லாஸ்ட் 5 மாசமா வந்து இந்த லேப்டாப் என்னோட பிரைமரி லேப்டாப்பை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல வந்து இந்த லேப்டாப் என்னோட யூசேஜ்க்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஃபுல்லா பார்த்தலாம். ஓகே, இந்த சாம்சங் கேலக்ஸி புக் 4 நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 வேரியண்டோட வருது. ஒன்னு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா i3 13 ஜென், அதுக்கப்புறம் i5 13 ஜென், i7 13 ஜென், இந்த மாதிரி 3 வேரியன்ட் வந்து இருக்கு. ஸோ நான் பர்ச்சேஸ் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா i7ல 13 ஜென். ஸோ பிரைசிங் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பேங்க் ஆஃபர்லாம் போக 52,000 ரூபாய் அந்த பிரைசிங் வந்து எனக்கு கிடைச்சு. ஸோ இப்போ நம்ம கரண்டா வந்து பிரைஸ் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. இப்போதைக்கு இந்த லேப்டாப் நீங்க வாங்குற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா வாங்க வேண்டாம். இப்போ கரண்ட் பிரைஸ் நமக்கு வந்து 64,500 ரூபாய் வந்து இருக்கு. ஸோ பேங்க் ஆஃபர் நமக்கு 8,000 வச்சிருக்காங்க. ஸோ ஃபைனலா நமக்கு வந்து 56,525 அந்த பிரைசிங் நமக்கு வந்து இப்போதைக்கு கிடைக்குது. பட் போன பிளிப்கார்ட் சேல வந்து பார்த்தீங்கன்னா 48,000 வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சு. ஸோ உங்களுக்கு அர்ஜென்ட் இல்லை அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணீங்க அப்படின்னா நல்ல பிரைஸ் வரும்போது நீங்க வாங்கிக்கலாம். இங்க பாக்ஸ் கண்டென்ட் பொறுத்த வரைக்கும் இந்த லேப்டாப் நமக்கு இந்த மாதிரி பாக்ஸ்ல வந்து வருது. பாக்ஸ் ஓபன் பண்ணோம் அப்படின்னா உள்ள லேப்டாப் வந்து கொடுத்திருக்காங்க. தென் 45 வாட் சார்ஜர் அடாப்டர் வந்து கொடுத்திருக்காங்க. டைப் சி டு டைப் சி சார்ஜர் கேபிள் வந்து இருக்கு. தென் அதுக்கப்புறம் குயிக் ஸ்டார்ட் கைடு வந்து இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் டிசைன் பொறுத்த வரைக்கும் இந்த லேப்டாப் நமக்கு வந்து பார்த்தா ரொம்ப ரொம்ப ஸ்லிம்மா இருக்கு. நம்ம ஸ்லிம்மா இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த லேப்டாப்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஏதாவது போர்ட் வந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க. இந்த லேப்டாப்ல மோஸ்ட் எந்த விதமான போர்ட்ஸ் வந்து ரிமூவ் பண்ண கிடையாது, எல்லாமே கொடுத்திருக்காங்க. தென் வெயிட் பொறுத்த வரைக்கும் நம்ம ஜஸ்ட் 1.5 kgs தான். நம்ம எங்காவது எடுத்துட்டு போறோம் அப்படின்னா ஈஸியா கேரி பண்ணிக்க முடியுது. இந்த லேப்டாப்போட பில் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் வந்து அலுமினியம் பாடி வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. ஓவரால் டிசைன் பார்க்க நல்ல ஒரு பிரீமியம் லுக்ல வந்து இருக்கு. நெக்ஸ்ட் போர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைடு நமக்கு வந்து எல்இடி இண்டிகேட்டர் வந்து இருக்கு. இங்க நமக்கு 2 டைப் சி போர்ட் வந்து இருக்கு. இந்த 2 டைப் சி போர்ட்டையும் நம்மளால வந்து சார்ஜ் பண்ணிக்க முடியும். தென் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபரும் பண்ணிக்க முடியும். அது பக்கத்துல ஈத்தர்நெட் போர்ட் வந்து இருக்கு, ஒரு HDMI போர்ட், அதுக்கப்புறம் USB 3.2 போர்ட் வந்து இருக்கு. தென் ரைட் சைடுல நமக்கு வந்து செக்யூரிட்டி லாக், அதுக்கப்புறம் USB 3.2 போர்ட், ஒரு ஹெட்போன் ஜாக், அதுக்கு பக்கத்துல SD கார்டு ஸ்லாட் வந்து இருக்கு. நெக்ஸ்ட் பேட்டரி பொறுத்த வரைக்கும் இந்த லேப்டாப் சார்ஜ் பண்றதுக்கு நம்ம டைப் சி போர்ட்ல வந்து பண்ணிக்க முடியும். மோஸ்ட் ஆஃப் த லேப்டாப்ல சார்ஜர் கேபிள் வந்து பார்த்திருப்போம், அதுவே ரொம்ப ரொம்ப பெருசா இருக்கும். அதை கேரி பண்றதுக்கே நம்ம தனி இன்னொரு பேக் எடுத்துட்டு போற மாதிரி இருக்கும். இங்க நமக்கு அந்த ப்ராப்ளம் வந்து கிடையாது. இங்க நம்ம 45 வாட் ஸ்பீடி சார்ஜிங் சப்போர்ட் வந்து பண்ணும். அந்த சார்ஜர் சப்போர்ட் இருக்கிற சார்ஜர் போட்டீங்க அப்படின்னா இந்த லேப்டாப் நான் சார்ஜ் பண்ணிக்க முடியும். இங்க பேட்டரி பேக்கப் பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து 5 to 6 hours கிட்ட வந்து பார்த்தா கிடைச்சு. என்னோட யூசேஜ் மோஸ்டா வந்து பார்த்தா கேஷுவலான ப்ரௌசிங், அதுக்கப்புறம் மூவிஸ் பார்க்கறது, அதுக்கப்புறம் யூடியூப்ல வீடியோஸ்லாம் பார்க்கறது அந்த மாதிரி தான் இருக்கும். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6 மணி நேரத்துக்கான பேட்டரி லைஃப் வந்து கிடைச்சு. இந்த லேப்டாப் 0 இருந்து 100% சார்ஜ் ஃபில் ஆகிறதுக்கு 1 மணி நேரம் 45 நிமிஷம் கிட்ட வந்து பார்த்தா எடுத்துச்சு. ஓவரால் பேட்டரி பேக்கப் எனக்கு சாட்டிஸ்ஃபைடா இருந்துச்சு. நெக்ஸ்ட் டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 15.6 இன்ச்சஸ் ஃபுல் ஹெச்டி பிளஸ் எல்இடி டிஸ்பிளே வந்து கொடுத்திருக்காங்க. இந்த டிஸ்பிளே நமக்கு ஒரு ஆன்டி கிளார் டிஸ்பிளே. இந்த டிஸ்பிளேயோட குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் கலர்ஸ் எல்லாமே நல்லாவே இருந்துச்சு. அந்த பிளாக் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஓரளவுக்கு நல்ல பேனல் அப்படின்னு சொல்லலாம். அவுட்டோர் யூசேஜுக்கும் டிஸ்பிளேயோட குவாலிட்டி நல்லாவே இருக்கு, அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. ஓகே, உங்க லேப்டாப் பத்திரமா வச்சுக்கிறதுக்கு ஒரு பேக் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா டெக்கியோட 3-in-1 லேப்டாப் ஸ்லீவ் வந்து செக் பண்ணி பாருங்க. இந்த லேப்டாப் ஸ்லீவ் பேக் நமக்கு 2 கலர் ஆப்ஷன் வந்து இருக்கு. ஒன்னு பிளாக், இன்னொன்னு வந்து பிரவுன். அதே மாதிரி 2 சைசஸ்லயும் அவைலபிளா இருக்கு. 13 to 14 inches, தென் 15 to 60 inches அப்படின்னு சொல்லி 2 சைஸ் வந்து இருக்கு. இந்த லேப்டாப் பேக்கோட குவாலிட்டி வந்து பார்த்தா நல்லாவே இருக்கு. இந்த பேக் கூட நமக்கு 2 பவுச்சஸ் வந்து பார்த்தா கிடைக்கும். இந்த பவுச்சஸ் நமக்கு வந்து பார்த்தா மவுஸ், அதுக்கப்புறம் SSD, பென் டிரைவ், ஹார்ட் டிஸ்க் இதெல்லாம் கேரி பண்ணி எடுத்துட்டு போறது கரெக்டா இருக்கும். இந்த லேப்டாப் இந்த பேக்குள்ள வைக்கும் போது நமக்கு எந்த விதமான ஸ்கிராட்ச் ஆகாம இருக்கிறதுக்கு உள்ள நமக்கு ஒரு மைக்ரோ ஃபைபர் கிளாத் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. தென் அதுக்கப்புறம் நமக்கு இங்க ஒரு கேரி ஹேண்டில் வந்து இருக்கு. இது மூலமா ஈஸியா கேரி பண்ணி எடுத்துட்டு போய்க்க முடியும். தென் இந்த பேக்கோட பேக் சைடு நம்ம ஜஸ்ட் இப்படி ஃபோல்ட் பண்ணோம் அப்படின்னா இங்க நமக்கு ஒரு லேப்டாப் ஸ்டாண்ட் வந்து ரெடி. அதுக்கப்புறம் இந்த ஃப்ரண்ட் சைடுல எடுத்துட்டோம் அப்படின்னா இங்க உங்களால அந்த மவுஸ் பேடா வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த பேக்கோட பிரைசிங் பொறுத்த வரைக்கும் 1,800 ரூபாய் கிட்ட செல் பண்றாங்க. நம்ம சேவ் 10 கூப்பன் அப்ளை பண்ணும்போது 1,619 ரூபாய் அந்த பிரைசிங் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குது. ஸோ உங்களுக்கு இந்த பேக் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம முதலே சொல்லியிருந்தோம், இந்த லேப்டாப் 3 கான்ஃபிகரேஷன் வந்து கிடைக்குது. i3 13 ஜென், i5 13 ஜென், அதுக்கப்புறம் i7 13 ஜென் 3 ஆப்ஷன் வந்து இருக்கு. நான் மோஸ்டா வந்து பார்த்தா ப்ரௌசிங் பண்ணும்போது குரோம் டாப்ஸ்ல கொஞ்சம் ஜாஸ்தி யூஸ் பண்ணுவேன். தென் போட்டோஷாப் யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்தா ஓரளவுக்கு ஸ்மூத்தா இருக்கணும் அப்படின்னு நினைச்சேன். அதனால வந்து பார்த்தா i7 வந்து வாங்கியிருந்தேன். இல்ல நான் போட்டோஷாப் வந்து அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன், எடிட்டிங்லாம் பண்ண மாட்டேன், எனக்கு ஜஸ்ட் ப்ரௌசிங் மட்டும் இருந்தா போதும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க i7 கூட வாங்கணும் அவசியம் கிடையாது. i5 வந்து வாங்கிக்கலாம். பட் எக்காரணத்தை கொண்டு i3 வந்து வாங்கிடாதீங்க. i3 ப்ராசஸர் வச்சு நான் மூவி தான் பார்க்க முடியும், மற்றபடி எந்த விதமான யூசேஜும் பண்ண முடியாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து i5 வாங்கிட்டீங்க அப்படின்னா ஓரளவுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். i7 வாங்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் இன்னும் நல்லா ஃப்ளூயண்டா யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ எனக்கு இந்த i7ல வந்து பார்த்தா போட்டோஷாப் நல்லா பர்ஃபெக்டா ஒர்க் ஆச்சு. தென் மேக்ஸிமம் நான் குரோம் டேப்ல யூஸ் பண்ணுவோம், எனக்கு எந்த பிரச்சனையும் வந்து கிடையாது. இந்த கிராபிக்ஸ் பொறுத்த வரைக்கும் இன்டெல் ஐரிஸ் Xe கிராபிக்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. நீங்க மோஸ்ட் எடிட்டிங் கொஞ்சம் ஜாஸ்தியா பண்ணுவீங்க, தென் போட்டோஷாப் நிறைய பண்ணுவீங்க அப்படின்னா நம்ம டெடிகேட்டடான கிராபிக்ஸ் கார்டு இருக்க லேப்டாப் வந்து பார்த்து வாங்கிக்கோங்க. தென் இந்த i7லயே நமக்கு வந்து 2 RAM வேரியன்ட் வந்து இருந்துச்சு, 8GB RAM 16GB RAM அப்படின்னு சொல்லிட்டு. நான் 16GB வந்து வாங்கினேன். இங்க ஸ்டோரேஜ் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 512GB SSD வந்து கொடுத்திருக்காங்க. இங்க SSD இருக்குனால விண்டோஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்டா வந்து பூட் அப் ஆகும். தென் அதுக்கப்புறம் பர்சனல் ஃபைல்ஸை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணும்போது அதெல்லாம் பர்ஃபெக்டா இருக்கும்.
நெக்ஸ்ட் சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் இங்க விண்டோஸ் 11 ஹோம் மோட வந்து வருது. இங்க மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் 2021 வந்து கொடுத்துருக்காங்க. நமக்கு வேர்டு, பவர் பாயிண்ட், அதுக்கப்புறம் பிபிடி வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. தென் இங்கே சாஃப்ட்வேர் ஃபீச்சர்ஸ் நிறையாவே இருக்கு. நமக்கு யுவர் ஃபோன் வந்து கொடுத்துருக்காங்க. அது மூலமா கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா மொபைலில் வர நோட்டிஃபிகேஷன் எல்லாமே லேப்டாப்ல வந்து பார்த்துக்க முடியும். தென் நீங்கள் ஒரு சாம்சங் டிவைஸ் வச்சிருந்தீங்க அப்படின்னா சாம்சங்கோட ஈகோ சிஸ்டம்குள்ள வந்து போயிருவீங்க. இங்கே நமக்கு அந்த குயிக் ஷேர், ஃபைல் ஷேர் பண்ணுறது ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து இருக்கும். தென் லேப்டாப்லேருந்து நம்ம மொபைலுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக வந்து ஃபைல் ஷேர் பண்ணிக்க முடியும். நீங்கள் மொபைலில் ஏதாவது டெக்ஸ்ட்டை காப்பி பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டெக்ஸ்ட் நம்ம லேப்டாப்ல வந்து பேஸ்ட் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி சில ஃபீச்சர்ஸ் வந்து இருக்கு. இதை பற்றி தனியாக ஒரு வீடியோ வந்து போடுறேன். இங்கே சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் விண்டோஸ் 11 வந்து கொடுத்துருக்காங்க. அது நமக்கு ரொம்ப யூஸ் பண்ணுறதுக்கு ஃப்ளூயிடாக இருக்கு. நெக்ஸ்ட் ஸ்பீக்கர் பொறுத்த வரைக்கும் டியூல் ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. டால்பி அட்மாஸ்க்கான சப்போர்ட் வந்து இருக்கு. சவுண்ட் அவுட்புட் ஓரளவுக்கு டீசென்ட்டா இருக்கு. நான் மோஸ்டா வந்து ப்ளூடூத் தான் யூஸ் பண்ணுவேன். அதான் சவுண்ட் அவுட்புட் எனக்கு பெருசா தேவைப்படல. இந்த கீபோர்டுக்கு நம்ம பேக் லைட் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம பவர் பட்டன்லேயே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப ஃபாஸ்ட் அண்ட் அக்யூரேட்டாவே இருக்கு. வாரண்டி பொறுத்த வரைக்கும் இந்த லேப்டாப் நம்ம 1 இயர்க்கான வாரண்டி வந்து கொடுத்துருக்காங்க. பிரைசிங் பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த லேப்டாப்போட பிரைசிங் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. சேல் டைம்ல கொஞ்சம் கம்மியான பிரைஸ்க்கு வந்து கிடைக்கும். ஸோ இந்த லேப்டாப் நமக்கு ஒரு 50,000 கிடைச்சு அப்படின்னா கண்டிப்பா நல்ல ஒரு பெஸ்ட் பிரைஸா இருக்கும். ஓகே ஸோ கைஸ், ஸோ இதான் இந்த சாம்சங் கேலக்ஸி புக் 4. ஸோ இந்த லேப்டாப் நான் இன்னும் கூட கொஞ்ச நாள் யூஸ் பண்ணி என்னோட ஃபுல் ரிவ்யூ வந்து கண்டிப்பா அப்லோட் பண்றேன். ஸோ நீங்க இந்த லேப்டாப் வாங்குற மாதிரி இருந்தா i5 or i7 வந்து வாங்குங்க. i3 வந்து வாங்க வேணாம். அது அந்த அளவுக்கு நமக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து கிடைக்காது. இந்த லேப்டாப் யாருக்கு செட் ஆகணும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரௌசிங் அதிகமா பண்ணுவேன். தென் அதுக்கப்புறம் மைக்ரோசாஃப்ட் வேர்டு, பவர் பாயிண்ட் அதெல்லாம் கொஞ்சம் அதிகமா பண்ணுவேன் போது அவங்களுக்கு இது வந்து கரெக்டா செட் ஆகும். இல்ல நான் இந்த லேப்டாப் வாங்கிட்டு மோஸ்டா வந்து போட்டோஷாப் அதுக்கப்புறம் எடிட்டிங் தான் பண்ணுன்ற போது நீங்க இது வாங்காதீங்க. அதுக்கு நம்ம டெடிகேட்டான கிராபிக்ஸ் கார்டு இருக்கிற லேப்டாப் வந்து பார்த்து வாங்கிக்கோங்க. ஸோ கேஷான ப்ரௌசிங் யூசேஜுக்கு இந்த லேப்டாப் கண்டிப்பா பெஸ்டா இருக்கும். ஸோ இந்த லேப்டாப்க்கான பை லிங்க் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளவுதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே இருக்கிற பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளவுதான். சந்திக்கிறேன். See you guys. Bye. Have a nice day.